வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு நம்ம போகலாம். இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பெற்றவர்களுக்கு என்று ஒரு மரியாதையே கிடையாது. ஏன்னா இது எல்லாம் என்ன பண்ணுது, இந்த டப்பா வச்சு நோண்டிக்கிட்டே கிடக்குது. அதுங்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய அம்மா அப்பாவோட மரியாதையும் மதிப்பும் ஒன்றும் தெரியல. யாரும் மதிக்கிறதில்ல. டப்பாவை கொடுக்குற மரியாதை உயிரும் சதையும் நகமும் எலும்புமாக இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றவர்களுக்கு கிடையாது. உனக்கு என்ன தெரியும், எடுத்தெறிஞ்சு பேசுறது இது நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா வீட்லேயும் நடக்குது. இது ஒன்றும் புதுசாக நான் சொல்ல கிடையாது. எல்லா வீட்லேயும் இது நடக்குது. உனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதில்லை. உங்களுக்கு டப்பா மட்டும்தான் பெருசாக தெரியுது. நாங்கள் பல்விதமான அனுபவங்களை நேரடியாக பெற்று அதனுடைய விளைவுகளை அறிந்து உங்களுக்கு நுணுக்கமாக சொல்லித்தரக்கூடிய மிகச்சிறந்த ஆசான்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நம்மெல்லாம் சும்மா டம்மி பீஸ், அவ்வளோதான். சரியா? அந்த அம்மா என்று சொல்லக்கூடிய வார்த்தை மிகச்சிறந்த வார்த்தை. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் வந்து பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. இதனை ஒரு தாயின் தன்மையை அறிந்த ஒருவனால் மட்டுமே பாட முடியும். தமிழில் அம்மா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், ஆங்கிலத்தில் மதர். அப்போ இந்த அம்மாவோட புகழை, அதாவது உண்மை தன்மையை நம்ம அழகாக அம்மா அப்படின்னு சொல்லுவோம். மா என்றால் பெரியன்னு அர்த்தம். மிகப்பெரிய விளவல், மிகப்பெரிய ஊன்றுகோல், துணை. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க, வல்லமை மிக்கவள் அவள். அதனால் நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிடுறோம். ஆங்கிலத்தில் அதை மதர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மதருங்கிற வார்த்தைக்கு ஒரு எழுத்துக்கும் உள்ள பொருளை ஒருத்தர் போட்டிருக்கார். அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மிகச்சிறந்த ஒரு எழுத்தது. எம் அப்படின்னா மேஜிக்கல் லவ். அவளுடைய அன்புக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. மேஜிக்னு சொல்கிறோம் இல்லையா? எதா இருந்தாலும் அந்த அன்பை தவிர அவளுக்கு வேறு ஒன்றுமே காட்டவே தெரியாது. அதனால் அந்த எம்முக்கு என்ன சொல்கிறார் அவர்? மேஜிக்கல் லவ் அப்படிங்கிறார். ஓ, அடுத்த எழுத்தியது ஓ. ஓவர்ஃப்ளோயிங் கேர், அபரிமிதமான கவனிப்பு. ஆமாம், எல்லா வீட்லேயும் என்னன்னா, குழந்தை சாப்பிட்டுருச்சா இல்லையானா, ஏய் சாப்பிட்டியாப்பா, இரு இன்னும் ஒரு தோசை போடவா, சாப்பிடு. ஆமாம், 2 சாப்பிட்டாலும் 4 சாப்பிட்டாலும் 20 சாப்பிட்டாலும் அதை கேர் பண்ணி கொடுக்கறது. அது ஓவர் கேர் தான் பண்ணுவாங்க, ஓவர்ஃப்ளோயிங் கேர் அப்படின்னு. ஏன்னா குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அவன் நல்ல பெரியவனாக வளரணும், இந்த மாதிரி ஒரு ஆசை. அந்த ஆசையை எப்படி பண்ணுவாங்க? சாப்பாட்டில் தான் காட்டுவாங்க. அவனை மிக அழகாக அலங்காரம் பண்ணணும், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கும். அதனால தான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஓவர்ஃப்ளோயிங் கேர். எம்ஓ முடிஞ்சிருச்சா? டி, டைம்லெஸ் ஸ்ட்ரென்த். எல்லா காலத்துலேயும் அவள் தான் உனக்கு பலம். டைம்லெஸ் ஸ்ட்ரென்த், எப்பையும் எந்த நேரமும் அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓடி வந்து பக்கத்தில் நின்றுடுவோம். உனக்கு பக்க பலம் அவள் தான். ஹெச், ஹீலிங் ஹார்ட். துவண்டு போய் உழுறீங்க இல்லையா, அப்போ அந்த இதயத்திற்கு ஒத்தடம் போன்றவள். அம்மா மடியில் படுத்துக்கிட்டோன்னா எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும். எவ்வளோ கவலையாக இருந்தாலும் கரைஞ்சி போயிடும். நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். அம்மா மடியில் படுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் அவள் மடியில் படுத்துட்டு எழுந்திரிச்சோன்னா we will become refreshed. அதான் அதை ஹீலிங் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வருது இ, எண்ட்லெஸ் சாக்ரிஃபைஸ். முடிவில்லாத தியாகம். தன்னுடைய பிள்ளைக்குன்னு சொன்னால் அவள் செய்யக்கூடிய தியாகத்திற்கு அளவே இருக்காது. எண்ட்லெஸ். எதை வேணால், உயிரை கொடுனா கிட்னி கொடு, ஹார்ட்டு கொடு, எல்லாம் கொடுத்துருவான். இதுக்கு ஒரு கதை கூட இருக்கு இல்லையா? மகன் என்ன பண்ணுறான், அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் வாங்குறான். வாங்கிட்டு உன்னோட ஹார்ட்டையும் கொடுமா அப்படின்னு கேட்குறான். இந்தா வச்சுக்க அப்படின்ட்டா.
அவன் ஓடுறான் எடுத்துக்கிட்டு. ஓடுறப்ப பார்த்தாக்கா கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே அந்த ஹார்ட்டு கீழே விழுந்தது இல்லையா, துடிக்குது. மகனே எப்படி இருக்க அப்படின்னு கேட்குதான் அந்த ஹார்ட்டு. அந்த அளவுக்கு என்லெஸ் சாக்ரிஃபைஸ், தியாகத்தின் திரு உருவம் அவள். அடுத்தது ஆர், ரிலையபிள் சப்போர்ட். எப்பையும் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு துணை. ஆக இந்த அம்மாங்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் மதர்னு சொன்னோம்னா அந்த ஒரு எழுத்துக்குமான ஒரு பொருளை ஒருவர் அழகாக சொல்லியிருக்கார். இனிமேலாவது அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் பொருளை உணர்ந்து நீங்கள் தினம் அவங்க காலில் உழுந்து கும்பிட வேண்டாம். அவங்களை கடுமையான சொற்கள் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் அதுவே சாலச் சிறந்தது. அவளுடைய மனதை எந்த நாளும் எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் காயப்படுத்தி விடாதீர்கள் என்ற வேண்டுகோளோடு இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.